இப்போ நிதி வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்கணும் சார். இப்போ மத்திய அரசு நிறுத்திருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்பேர் பண்ணுறோம். நம்ம அந்த இதெல்லாம் எடுத்து ஸ்பேர் பண்ணியிருக்கோம் சார். தொடர்ந்து அதை வந்து நம்ம செய்ய போகிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்த நிதி சார்ந்து 60:40 ரேஷியோ நிதி சார்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்னெல்லாம் இது வரைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ எதையும் நிறுத்தாமல் நாம் அதை செய்வோம் என்கின்ற அந்த ஒரு நிலையில் தான் இருக்கிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி 15 2 நாட்கள் பட்ஜெட் வருது. அதுலேயும் பல பதில்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த பாலியல் குற்றச்சாட்டு நடக்கும் போதும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு கூட அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதவி விலகணுன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சு கடுமையான அறிக்கை இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் அவர் ஸ்டேட் வித் அதர் ஸ்டேட்ஸ். இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா ஆல்ரெடி ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறதுல 2069 கேசஸ் வந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து நான் சொல்கிறேன். நான் அதில் கடைசியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த உத்தரப்பிரதேசில் இருக்கிற இந்த 2029 கூட வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். பெண்கள்ங்கிறது பெண்கள் தான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் பெண்கள் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே பெண்கள் தான். எல்லா பெண்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தான் நான் பார்க்குறதா இல்லை. அதில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நாங்கள் கம்மியாக தான் இருக்கோம், நீங்கள் தான் அதிகமாக இருக்கீங்கன்னு அப்படி கூட நான் பழி சொல்கிறது கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. பெண்களுக்கான ஒரு பாலியல் என்று வந்தால் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் எங்களுடைய சகோதரிகள் தான், எங்களுடைய அம்மாக்கள் தான். ஆக அந்த விதத்தில் தான் அதுவும் நடக்காதவொன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்றியத்தையே நீங்கள் ஆளக்கூடியவர்கள், அதை நீங்கள் கவனம் செலுத்துங்கள். எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது எப்படி என்பது எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தெரியும். அதனால தான் சட்டமன்றத்தில் இது சார்ந்து வரும்பொழுது ஒரு தீர்மானம், உச்சபட்ச தண்டனைக்கான ஒரு தீர்மானத்தை திருத்தி இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு என்று சொல்லும் பொழுது எங்கள் பிள்ளைங்க எங்கள் அண்ணங்கிட்ட எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்க நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த பணம் வரலன்னு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 19 கோடி போன வருஷம் நம்ம வந்து செலவு செஞ்சுருக்கோம். எதற்காக செலவு செஞ்சுருக்கோம்? 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 12 லட்சம் பிள்ளைங்களுக்கு யாராச்சும் ஒரு தொந்தரவுன்னு தான் தன்னை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதுக்கு இந்த ஃபண்ட் எங்கேருந்து வந்துச்சு? இதே 60:40 ரேஷியோவில் இருக்கிற சமூக சிக்ஷா அபியான்லேருந்து. இப்போ அந்த பணத்தை முழுமையாக நிறுத்துறீங்களே, அப்போ நீங்கள் என்ன நினைக்க பார்க்குறீங்க? அப்போ என்ன விதைக்க பார்க்குறீங்க? பட் அதையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன நடத்தினாலும் சரி, நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன தேவையான செல்ஃப் டிஃபென்ஸை நாம் தொடர்ந்து நடத்துவோம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் அப்படி நீங்கள் எப்படி நெருக்கடி கொடுத்தாலும் சரி, எங்களுடைய சமுதாயத்தை, எங்களுடைய பிள்ளைகளை காக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு என்பது அரசாங்கத்துக்கு இருக்கின்றது, துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற எனக்கும் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன்.